வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் கிடைக்கும், யாருக்கு இந்த நகைக்கடன் கிடைக்காது? ஸோ முழுமையாக நகைக்கடன் தள்ளுபடியை எந்த அரசு பார்த்திங்கன்னா, எந்த கட்சி முழுமையாக தள்ளுபடி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் ஒரு சில முக்கியமான தகவலை நான் இப்போ உங்களுக்காக பரிமாற போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி இது கடந்த ஆட்சிகளில் நடைபெற்றது. ஆனால் இந்த ஆட்சிகளில் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த குழப்பத்தில் போயிருக்காங்க. இந்த வீடியோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற நகைக்கடன் தள்ளுபடி குறித்த சமீபத்திய அறிவிப்புகளை விளக்குகிறது. சுமார் 60,000 கோடி இதற்கான ஒதுக்கப்பட்ட நிலையில் 5 சவரன் அல்லது 40 கிராமுக்கு உட்பட்ட நகைக்கடன்களும் மட்டுமே இந்த சலுகை பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியானவர்கள் பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர், மறுவாழ்வு முகாம் வசிப்பவர்கள் மற்றும் குடும்ப அட்டை ஓய்வூதியர்கள் ஆகியோர் அடையாளம் காணப்பட்டுள்ள. மாறாக அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் மற்றும் தவறான ஆவணங்களை சமர்ப்பித்தவர்களுக்கு இந்த சலுகை மறுக்கப்படும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகள் அனைவரும் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் விவரங்களை தமிழ்நாடு முகவரியுடன் வழங்கியிருப்பது தள்ளுபடி பெற அவசியமான ஒன்று. இதற்கான முறையான அரசாணை விரைவில் வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டு இந்த மாத இறுதிக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நகைக்கடன் யாருக்கு தள்ளுபடி உண்டு, யாருக்கு தள்ளுபடி கிடையாது? ஸோ தள்ளுபடி பெற தகுதியற்ற நபர்களை பற்றி நான் முதல்லையே சொல்லிடுறேன். இவங்க எல்லாமே தகுதியற்றவர்கள். 40 கிராம் மேலே, அதாவது 5 சவரனுக்கு மேலே, 5 சவரன் அல்லது 40 கிராம் மேலே நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு 100% தள்ளுபடி கிடைக்காது. அரசு ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள், அவர்களின் குடும்பத்தினர்களுக்கு இந்த தள்ளுபடி வழங்கப்பட மாட்டாது. தவறான ஆவணங்களை வழங்கியவர்கள், போலியான ஆவணங்கள், தவறான ஆவணங்கள், ரேஷன் கார்டு அட்டை மற்றும் ஆதார் எண் வழங்காதவர்கள் அல்லது தவறான எண்களை இணைத்தவர்களுக்கு தள்ளுபடி நிராகரிக்கப்படும். போலி நகை மற்றும் கடன் பெற்றவர்கள், சோதனையின் போது போலி நகை என உறுதி செய்யப்பட்டால் தள்ளுபடி கிடைக்காது என்பதோடு அவர்களுக்கு ஃபைன் அமௌண்ட் அபராதமும் விதிக்கப்படும். முன்கூட்டியே கடன் தகுதியை செலுத்தியவர்கள், முன்னாடியே பார்த்திங்கன்னா கடன் வாங்கிற முன்னாடியே நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வெளி மாநில ரேஷன் கார்டு, ஆந்திரா, கேரளா, புதுச்சேரி இந்த மாதிரி ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் கிடைக்காது. ரசீது முழுவதும் செலுத்தப்பட்ட தள்ளுபடி அறிவிக்கும் முழு தொகை ரசீதும் கட்டி நகையை மீட்க காத்திருப்பவர்களுக்கு பணத்தை திரும்ப பெற முடியாது. தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், இதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். தள்ளுபடி கிடைக்கக்கூடிய தகுதியான நபர்கள் 40 கிராம் அதற்கு உட்பட்டவர்கள், 5 சவரன் மிகாமல் நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு 100% தள்ளுபடி உடையவர்கள், சரியான ஆவணங்கள் கொண்டவர்கள் மற்றும் தமிழக அரசால் வழங்கப்பட்ட செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் கார்டை வைத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை. இலங்கை தமிழர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள், மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும். செல்லுபடியாகும் ரேஷன் அட்டை, தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள தமிழக அரசின் செல்லுபடியாக ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே இதில் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கியமான நிபந்தனைகள் மற்றும் காலக்கெடு. 60,000 கோடி பார்த்திங்கன்னா இதற்காக ஒதுக்கிக்காங்க. தேர்தல் வாக்குறுதிப்படி நகைக்கடன் தள்ளுபடிக்காக ஒரு பெரும் நிதி ஒதுக்கீடு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாத இறுதிக்குள்ளார ஒரு புதிய அரசாணை வெளியிட போகிறாங்க. இந்த இறுதிக்குள்ளார 8 வகையான பொது வங்கிகளுக்கு எழுத்துப்பூர்வமான ஒரு அரசாணை அப்டேட் ரெடி ஆகிட்டுருக்கு மக்களே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தகுதியுள்ள நபர்கள் மட்டும் இவ்வளோ தான். இந்த மாத இறுதியில் உங்களுக்கு ஒரு ரேஷன் கடையில் ஒரு அறிவிப்பு வரலாம், நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு அப்படின்றத ஒரு அறிவிப்பு வரலாம். நகைக்கடன் பற்றின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.